வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு பாலாஜி விலாக் டிராவல் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் டவுனில் இருக்க ஆமினி பேருந்து நிலையங்க. ஸோ ஆமினி பஸ் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம மதுரையிலேருந்து எங்கே ட்ராவல் பண்ணி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைநகரம் சென்னை வரைக்கும் தாங்க. அதுக்காண்டி நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்க பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் ப்ளஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நிறையா ட்ராவல்ஸில் குறிப்பிட்ட பஸ்ஸு மட்டும் ஒரு லீஸுக்கு மாதிரி எடுத்து இவங்க அண்டரில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மதுரை டு சென்னை, அப்புறம் சென்னை டு கோயம்புத்தூர், சென்னை டு பெங்களூர், சென்னை டு நாகர்கோவில், சென்னை டு திருச்செந்தூர், இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பஸ்லாம் நம்ம இன்றைக்கி மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகிறோங்க. ஸோ என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்க ரெடியாக இருங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அதை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பஸ் தாங்க, ஜிங் பஸ் ப்ளஸ். ஸோ சப்ளை பார்ட்னர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எம் ட்ராவல்ஸ். ஸோ எம்ஆர்எம் ட்ராவல்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் ப்ளஸை இப்போ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி போகிறோங்க. ஸோ பஸ்ஸோட பாடி பில் பார்த்தீங்கன்னா எம்ஜிங்க. ஸோ எம்ஜியோடைய பிராண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸை வந்து பாடி பில் பண்ணியிருக்காங்க. ஸோ பஸ்ஸோட சேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசோக் லேலனுடைய சேஸ் தாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்லேயுமே பேக் சைடு வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குங்க. ஸோ அது போக ஒவ்வொரு சீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹம்மர் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டோர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ்ஸோடைய எக்ஸ்டீரியர் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து இன்டீரியருங்க. ஸோ வாங்க அப்படியே இன்டீரியருக்குள்ளே போகலாமா? ஸோ வாங்க கைஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ்ஸோட இன்டீரியர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேபினுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் கேபின். நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே பஸ்ஸு வந்து அசோக் லேலண்டுடைய சேஸுங்க. ஸோ அந்த கம்பெனியோட பஸ்ஸு தான். ஸோ ஃப்ரீயாக வந்து வாட்டர் பாலம் தருவாங்க போல். ஸோ அதெல்லாம் போக போனால் பார்க்கலாம். நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அப்படியே உள்ளே போனால் இதான் ரெஸ்ட் ரூம். ஸோ யூரினல் மட்டும் தான் போக முடியும். ஓகேங்களா? இந்த பஸ் இல்லை, எல்லா பஸ்லேயுமே அதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ ஸ்மால் வாஷ் பேசன். ஓகேங்களா? இதுதான் இந்த பஸ்ஸுடைய ரெஸ்ட் ரூம் டைப்புங்க. ஓகே வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இன்டீரியருக்குள்ளே போகலாம். டடன் 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 டடன். ஸோ பஸ்ஸுடைய இன்டீரியருங்க. சொல்லியிருந்த முன்னாடியே சிட்டிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற சீட் வந்து ஸோ இந்த சைடு லோயர் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி போகிறோங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பஸ்ஸை வந்து ரன் பண்ண மீன் பார்த்தீங்கன்னா பஸ்ஸை லான்ச் பண்ணதே பார்த்தீங்கன்னா 1 மந்த்து தான் ஆகுதுங்க. ஸோ 1 மந்த்துக்கு பிஃபோராக தான் வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டு சென்னை, சென்னை டு மதுரை வரைக்கும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எம்ஜி பாடி சூப்பராக அவ்வளோ அருமையாக இருக்குது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ளூ கலர்லேருந்து பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரே கலர் அண்ட் சிமெண்ட் கலரில் இருக்குங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் கூட பாருங்களேன், ஸ்க்ரீன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் தான். ஸோ இந்த பெட்ஷீட் கலர் பார்த்திங்கன்னா இதுவும் கேட்குறது தான். இந்த இது இருக்குது பாருங்க, நம்ம கூலிங் தாங்கிறதுக்காண்டி பெட்ஷீட்டு அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டார்க் ப்ளூவாக தெரில. ஸோ அந்த டைப் ஆஃபில் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா பஸ் வந்து இன்டீரியர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒவ்வொன்றா. உள்ள இன்டீரியர் உடனே பார்த்தீங்கன்னா ஸோ ஏசி எதுவும் ப்ராப்ளம்னா நமக்கு காற்று வரதுக்காண்டி டோருங்க, புஷ் அண்ட் டூ ஓப்பன் டோரு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபயர் அலாரம் இருக்குது. ஸோ எதாவது எமர்ஜென்சினா நம்ம வந்து ஸ்டாப் பண்ண பாட்டு அமைக்கலாம். இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. ஸோ சின்னதாக ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோருக்கு வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஏசி. ஸோ ஷேரிங் பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கமும் ஏசி இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் ஏசி இருக்கிற மாதிரி, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ் வச்சுக்கலாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக நல்லா லென்த்தாக இருக்குது. 2 ஷேரிங் பெட்னால அவங்க இந்த பக்கம் பாதி இது வச்சுக்கலாம், இந்த பக்கம் பாதி வச்சுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே பெட்ஷீட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தலானி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இந்த பெட்டில். எப்போவுமே பஸ்ஸில், ப்ரைவேட் பஸ்ஸில் மேக்ஸிமம் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ சைஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பஸ் ட்ராவல் பண்ணும்போது காமிச்சிருப்பேன், அந்த அளவு தான் அங்கே இதுவும் இருக்குது. ஓகேங்களா? செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டர் தாங்க. ஸோ சீட்டர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ ஜிங் பஸ் ப்ளஸ்ஸோடைய உரையெல்லாம் மாட்டியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் வலிக்காம இருக்கிறக்காண்டி இது அமுக்குனா போதும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா தூக்குங்க, அப்படியே இதை ப்ரெஸ் பண்ணோம்னா அடப்பாவி. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இதை மேலே தூக்கணும்னு வச்சோங்களேன், இது ஒவ்வொன்றா இதை தூக்குங்க, அந்த சீட் அப் வந்து அப் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது பண்ணோம்னா 2 தடவை பண்ணோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் மேலே ஏறுதுங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் படுக்கிறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ப்ளக் பாயிண்ட்டுங்க, விஎஸ்பி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீட் டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேருமே அந்த ஸ்வெல்டிஸ் இருக்குங்க, கால் வந்து லைட்டாக தூக்கி வச்சுருக்கிற மாதிரி. ஸோ நல்லா ஒரு அகலமாக தான் இருக்குது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா புஷ்பேக் தாங்க, அதை அமைக்கிட்டு அப்படியே சைடில் அமுக்கணும்னா அப்படியே வந்து ஜாலியாக அப்படியே உட்காந்து தூங்கிக்கலாம், அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்டால் கீழே ரிமூவ் பண்ணி வியூ பார்த்துக்கலாம். ஸோ அப்படிலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த மெத்தடில் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே 2 பேர்த்துக்குரிய 2 ஏசி செட்டப்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கலாம், இது ஆப்ரேட் இந்த ரொட்டேட் மாதிரி 3 ஸ்விட்ச் மாதிரி இருக்குது. ஸோ அதேமாதிரி அந்த பக்கம் இருக்குங்க. ஏசி ரொம்ப அதிகமாக இருந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம், அது மாதிரி டைப் ஆஃபில் இருக்குது. ஸோ லைட்டிங் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இது பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இந்த பஸ்ஸில் வந்து நிறையா சொல்லிஸ் இருக்குது. ஸோ வாங்க மீதி என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைடு அப்பர் அந்த மாதிரி ஷேரிங் பெட் அப்பரில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா ஈஸியாக ஏறுறதுக்காண்டி ஏணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏணி ஏணி மாதிரி மெத்தப்பில் ஸோ இது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. யாருங்க இந்த பக்கமும். ஸோ 2 பக்கம் டிஸ்டர்பன்ஸ், அந்த உட்காந்துருக்கிறவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து சீட்டர் அண்ட் ஸ்லீப்பர் இருக்க பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணுறேங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறது நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த லோயர் சீட்டில் என்னென்ன ஸ்வெல்டிஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டுக்கு நேராக வரக்காண்டி ஏசி இது இருக்குது. ஸோ மொபைல் வந்து வைக்கிறக்காண்டி பவுச்சு கொடுத்துருக்காங்க. பட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட்டு யூஎஸ்பி கேபிள் 2மே இருக்குங்க. சி டைப் ஆஃப் கேபிள் இல்லை. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு லோயரில் இந்த டைப் ஆஃப் எல்லாமே இருக்குங்க. ஸோ நமக்கும் ஒரு பெட்ஷீட் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லக்கேஜ் வைக்கிறக்காண்டி இருக்குங்க, ஓவரால் வைக்கிற மாதிரி அண்ட் வாட்டர் பால் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ காலு கீழேயுமே ஏசி இருக்கிறதுக்காண்டி அந்த டைப் ஆஃப்லையும் கொடுத்துருக்காங்க. நமக்கும் பார்த்தீங்கன்னா அழகான ஸ்க்ரீன் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த அயன் பண்ணி அந்த ஸ்கூல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் டைமண்ட் மாதிரி போடுறதுக்கு ரெடி பண்ணுவோம், அயன் பண்ணோம், அதே டைப் ஆஃபில் இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டை கண்டுபிடிக்காண்டி அழகான போர்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள் UD3 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5768. ஸோ இந்த பக்கம் வந்து UD5 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா LD1. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இன்னும் 1 hour தான் நம்ம வந்து டிபார்ட் ஆயிரும். சைடு லோயர் அண்ட் சைடு அப்பரில் பற்றி பார்த்தாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் பெட்டை பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்க்ரீன் அந்த ஏசி இதை பற்றி. பட் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நமக்கு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வைக்கிறதுக்காண்டி 2 பேருக்கு மொபைல் போச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து சார்ஜிங் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரைட் சைடு அப்பர்லேயே இருக்குது, ஸோ லெஃப்ட் சைட்லேயுமே இருக்குங்க. ஸோ இந்த கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா ஷேரிங் பெட்டில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்லீப்பர் அந்த சீட் இருக்குது பார்த்தீங்களா, சைடு லோயர் அண்ட் சைடு அப்பர் அண்ட் ஷேரிங் பெட்டில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹம்மர் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்குன்னா எதாவது எமர்ஜென்சினா நம்ம இதை யூஸ் பண்ணி ஸோ கிளாஸை வந்து பிரேக் பண்ணி அப்படியே வந்து நம்ம வந்து வெளியே இது பண்ணுறதுக்காண்டிங்க. ஸோ அந்த எமர்ஜென்சிக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது. அன்னது பார்த்தீங்கன்னா சைடு அப்பர்லேயுமே இருக்குது, அன்னது மாதிரி ஷேரிங் பெட்லேயுமே இருக்குங்க. ஸோ எல்லா ஸ்லீப்பர் பெட்லேயுமே இந்த ஹம்மர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ புது பஸ்ஸு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் நம்ம என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஓப்பன் வருங்க. எமர்ஜென்சியாக இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நல்லா காற்று வரும். அன்னது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட், முக்கியமான எமர்ஜென்சி எக்ஸிட்டு. ஸோ இங்கேயும் ஹம்மர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆச்சுன்னா அதை அணைக்கிறதுக்குரிய ஃபயர் எதுவும் கொடுத்துருக்காங்க, பேக் சைடில் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் பஸ்னாலே 30 ஸ்லீப்பர் பெட் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஸ்லீப்பர் பெட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22 சிட்டிங் சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 44 பேர் ட்ராவல் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30 பேர் சீட்டு இருக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36 பேர் சீட்டு இருக்கும். பட் இந்த பஸ்ஸில் வந்து 44 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஸ்லீப்பர் அண்ட் வந்து சீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே நமக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறோம்.
கைஸ் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ்ஸை பற்றி பார்த்தோம், எக்ஸ்டீரியர் அண்ட் கேபின் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் சீட்டை பற்றி எல்லாம் பார்த்தோம், ஸ்லீப்பரை பற்றிலாம் பார்த்தோங்க. பட் இந்த ஜிங் பஸ் ப்ளஸோடைய முக்கியமான தனித்தன்மைன்னு சொல்லி பார்க்கணும்ல, ஸோ அதை பற்றி சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு மார்ஷல் இருப்பாங்க. ஸோ மார்ஷல் மீன் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட மேனேஜர். ஜிங் பஸ் ப்ளஸில் நிறையா பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க, எல்லா பஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேசஞ்சர்ஸ் போர்டிங் ஆகிறவங்களோ, எந்தெந்த இடத்துல போர்டிங் ஆகிறவங்களோ கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, போர்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, அந்த டயத்துக்கு வந்துருங்கன்ட்டு. ஸோ எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ரோ தாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ்ஸோடைய மேனேஜர். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் விஷ்ணுகுமார் ப்ரோ. ஓகே ஓகே. எத்தனை வருஷமா இங்கே ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ? இந்த ஃபீல்டில் வந்து ஒரு வருஷமா ஒர்க் பண்ணுறேன். முதல்ல இன்டர்சிட்டியில் இருந்தேன். ஓகே. ஒரு வருஷமா. ஓகே. அங்கே வந்து எப்படின்னா ஆஃப் டியூட்டி தான். இது வந்து ஃபுல் ட்ரிப் நாங்கள் வர மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. இவங்க வந்து நான் வந்து ஒரு 1 மந்த் ஆகுது. ஓகே ப்ரோ. நீங்கள் எப்படி ப்ரோ மதுரை டு சென்னை, சென்னை டு மதுரை ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுவீங்களா? நான் தான் ட்ராவல் பண்ணுவேன். ஓகே. பேசஞ்சர் ஹேண்டில் பண்ணுற எல்லாமே நான் தான் பார்த்துப்பேன். ஓகே. நீங்கள் பஸ்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ, உங்களுக்கு தெரிஞ்சதை. ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த ஃபீல்டை பற்றி எங்களுக்கு என்னன்னா இந்த மார்க்ஸ்ன்ற வேலை தான் எங்களுக்கு எப்படின்னா நாங்கள் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து எல்லா பேசஞ்சரும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த போர்டிங் பார்த்துட்டு அதான் எங்கள் வேலையே. பஸ்ஸில் என்னென்ன ஸ்பெல்ஸ் இருக்குது ப்ரோ? லைவ் ட்ராக்கிங்லாம் இருக்கா? லைவ் ட்ராக்கிங் இருக்குது. அதுபோக உங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. அது ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவருக்கு வந்து சீட் பெல்ட் போட்டு தான் ஓட்டணும். பட் அது ஒன்று அது சீட் பெல்ட் போட்டு ஓட்டலைன்னா எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. வேறு பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவீங்க ஃப்ரீயாக? காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே ஓகே. ரெஸ்ட் ஸ்டாப் எத்தனை இங்கே வண்டிக்கு? கரெக்டாக இங்கே ஒரே ஒரு ஸ்டாப் தான். வண்டியை ரெஸ்ட் ரூம் இருக்காங்க, ஒரே ஒரு ஸ்டாப் தான். உளுந்தூர்பேட்டை தாண்டி நம்ம பாலாஜி மன் முன்னாடி அங்கே ஒரு ஸ்டாப் போடுவோம். ஓகே ஓகே. 3 o'clock 3:30 போல் நம்ம போடுவோம். ஓகே ஓகே. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. நான் சொல்கிறத விட ஸோ பஸ்ஸோட மேனேஜர் எல்லாமே சொல்லிட்டாரு. அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது. கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் ஷேபிளான கேபின் ரைட்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போயே நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ போக ஒன்றா பார்க்கலாம், நம்மளும் ட்ராவல் பண்ணி பார்ப்போம். ஃபுல்லாகவே சென்னை வரைக்கும் தானே போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 hours ஆகும் நம்ம மதுரையிலேருந்து சென்னை போகிறதுக்கு. இந்த பஸ்ஸோட டைமிங் என்னங்கிறது போக ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாங்க. ஸோ பஸ்ஸை பற்றின தகவல் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா ஜிங் பஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி தனியாக ஒரு ஆப் இருக்குங்க. ஸோ அந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் புக் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பன், ரூட் பாஸ் மாதிரி ஒரு கூப்பன் தருவாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து எங்கே வேணால் போகணும்னு நினச்சிங்கனாலே உங்கள் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 399 ரூபா தாங்க. ஸோ டீட்டெயிலாக விரிவாக்கமாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். கேபினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு முக்கியமாக சொல்ல மறந்துட்டேங்க. ஸோ பகல் நேரத்தில் வந்து ஸோ டிரைவர்ஸுக்கு எல்லாத்தையுமே ட்ராவல் பண்ணும்போது ஸோ வெயில் வந்து சுளீர்னு அடிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆஃபாக வந்து கவர் பண்ணுறதுக்காண்டி ஸ்க்ரீன் இருக்குங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் ஸ்க்ரீன் வரும், அவ்வளோதாங்க. அப்படியே பார்த்தா ஸ்டாப் ஆயிரும். ஸோ டிரைவர் அவங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ டிரைவர் உங்களுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி ஸோ மேலே அவங்களுக்கு ஹெட்டுக்கு மேலேயே ஒரு பெட்டு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி கிட் எல்லாமே இருக்குங்க. ஏதாவது ஒரு அடிபட்டா அப்படி பார்த்தீங்கன்னா அதான் சரி பண்ணுறதுக்காண்டி எமர்ஜென்சி கிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹம்மர் இருக்குங்க. அப்புறம் ஃபயர் 2 இது கொடுத்துருக்காங்க. உள்ளே ஒன்று பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இது இருக்குது. ஸோ இதான் கேபின் ரைட். ஸோ டிரைவரோட கேபின்னு இந்த கேபின் தாங்க. ஸோ பஸ்ஸை பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லேருந்து எடுத்து அப்படியே ஜிங் பஸ்ஸுடைய போர்டிங் பாயிண்ட்டுங்க எல்லாரும் பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து நிப்பாட்டிடுவாங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுதுங்க. ஸோ மாட்டுத்தாவணியில் பார்த்தீங்கன்னா ஷாப் நம்பர் 15ங்க. ஸோ ஜிங் பஸ்ன்னு சொல்லி போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து வெயிட் பண்ணால் போதும். பஸ்ஸு கிளம்புறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடுங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மதுரை டு சென்னை அண்ட் மதுரை டு பெங்களூருங்க. ஸோ 2 ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஜிங் பஸ்லேருந்து. ஸோ நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ போர்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சுங்க. ஸோ போர்டிங் காண்டி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கைஸ் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி 20 நிமிஷம் ஆகுதுங்க. ஸோ பஸ் வந்து போர்டிங் பாயிண்ட்டை வந்துருச்சு. ஸோ பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாலாம் ஆகலை. இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேக்கண்ட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பஸ்ஸுக்கு ஜிங் பஸ்ஸு ட்ராவல் பண்ணிச்சா ரெட் பஸ்ஸில் புக் பண்ணாதீங்க. ஜிங் பஸ்ஸில் தனியாக ஆப் இருக்குது. ஸோ அதில் புக் பண்ணுங்கள், ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜிங் பஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் ப்ளஸ் மட்டும் தான் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் மேக்ஸ்னு சொல்லி இருக்குது. மேக்ஸ்னால் வால்வோ பஸ்ஸு. ஸோ XLX வால்வோ இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த பஸ்ஸஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக
இருக்கும் பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸு, அப்புறம் எம்ஜி, ஸோ இந்த மாதிரி பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் ப்ளஸ்ன்னு மென்ஷன் ஆகிருக்கும். மேக்ஸ்னால் வந்து வால்வோ பஸ்ஸஸ் இருக்குங்க. ஸோ பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 10:30க்கு டிபார்ட் பண்ணுறாங்க. ஸோ மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருந்து. ஸோ இன்றைக்கி நம்மளை வந்து கூட்டு போகிறது இந்த பைக்கு தாங்க. ஸோ அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை இன்றைக்கி ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி கூட்டு போக போகிறாங்க. ஸோ ஒரு சூப்பரான ட்ராவல் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஆன் டைமில் டிபார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையோட அவுட்ரு போய்கிட்டு இருக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போயே நம்ம வந்து கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணுறேன். கேபின் ரைடு எப்படி இருக்குன்னாங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு போக ஒவ்வொன்றா. ஸோ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஃபஸ்ட்டு ஓவர்டேக்குங்க. எஸ்சிடிசி பஸ் அடிக்க போகிறோம். ஆடி ஸோ செகண்ட் பஸ் ஓவர்டேக்குங்க. பெத்தலம் ட்ராவல்ஸ். ஸோ அதை வந்து ஓவர்டேக் பண்ணுறோம் இப்போது. கைஸ், ஸோ நம்மளுடைய கேபின் ரைட் பார்த்தீங்கன்னா சூப்பராக போய்கிட்டு இருக்குங்க. இந்த பஸ்ஸோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஜிங் பஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண வந்தால் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு 99 ரூபா இருந்தால் போதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ்ஸில் வந்து ரூட் பாஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி சொல்கிறேன், ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மொபைல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட மொபைல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதை பற்றி சொல்கிறேன், ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரூட் பாஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் ஆப் வந்து உங்களுக்கு இல்லைனா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டு சென்னை, சென்னை டு மதுரைங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா ஜிங் பஸ்க்குள்ளே ப்ரொஃபைல் இருக்குங்க. ஸோ அந்த ப்ரொஃபைல்குள்ளே போனீங்கன்னா ரூட் பாஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜிங் கேஸ் கீழே அதுக்குள்ளே போயிட்டோம்னா நீங்கள் எங்கே ஒரு ட்ராவல் பண்ணுறீங்களோ, சென்னை டு மதுரை, மதுரை டு சென்னைனா அந்த ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை டு மதுரைக்குரிய ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி காமிக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸாக சீட்டருக்கு 399 ரூபாவும், சேடு ஸ்லீப்பருக்கு 590 ரூபாவும், சிங்கிள் ஸ்லீப்பருக்கு 790 ரூபாவும் பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த ரூட் பாஸ் மூலியமா. அதுக்கப்புறம் அப்ளிகபிளாக ரூட்ஸ் வந்து ஒரு 6 ரூட் கொடுத்துருக்காங்க. சென்னை மதுரை, மதுரை சென்னை, திருச்சி சென்னை, சென்னை திருச்சி, கொட்டாம்பட்டி சென்னை, சென்னை கொட்டாம்பட்டி. ஸோ இந்த 6 ரூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் பாஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்குங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ரூட் பாஸ் எடுத்து ட்ராவல் பண்ணேன் மதுரை டு சென்னைக்கு. ஜிங் பஸ்ஸோடைய ரூட் பாஸ் பற்றி உங்களை எல்லாமே சொல்லிட்டேன், பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட டைமிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர். இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கேட்டகிரியாக வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் வைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதை பற்றி ஒவ்வொன்றா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிங் பஸ் ஆப்புக்குள்ளே தான் இருக்கும். ஸோ மதுரை டு சென்னை நாளைக்கு டேட்டு போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு 10:30 மணி பஸ் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு சனிக்கிழமை. ஸோ சனிக்கிழமை 10:30 மணி பஸ்ஸுங்க. நைட்டு 10:30க்கு மதுரையில் எடுத்து காலையில் 5:20க்கு பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டி போகுது. ஓகேங்களா? டோட்டல் ட்ராவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் 50 நிமிஷம். அப்படியே உள்ளே போவோம். போர்டிங் பாயிண்ட்டு. ஸோ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல், ஒத்தக்கடை, மேலூர் பைபாஸ், கருங்காலக்குடி, கொட்டாம்பட்டி பைபாஸ். ஸோ மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்க எண்ட் ஆஃப் தி கொட்டாம்பட்டிங்க. அது வரைக்கும் நம்ம போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ராப்பிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு டோல்கேட்டு, மகேந்திரா, எஸ்பி கோவில், மறைமலை நகர், காட்டான்குளத்தூர், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, கூடுவாஞ்சேரி, கிளம்பாக்கம் பஸ் டெர்மினல், வண்டலூர், பெருங்குளத்துலேருந்து வண்டி சிட்டிக்குள்ளே போகாமல் அப்படியே போரூர் டோல்கேட்டு, மதுரை வயல் வழியாக கோயம்பேடுக்கு ரீச் ஆகுதுங்க. கோயம்பேடுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 6:45க்கு கோயம்பேடுடைய ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டி போகுது. இப்போ நம்ம கோயம்பேடு கொடுத்துருவோம். ஓகேங்களா? போர்டிங் பாயிண்ட்டை கிளிக் பண்ணாமல் ட்ராவல் பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா? போர்டிங் பாயிண்ட் மாட்டுதானே கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா சீட் வைஸ் இருக்க ரேட்டுங்க. ஸோ சிங்கிள் சீட்டு பேக் சீட் கடைசி சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 399 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 399 ரூபா கொடுத்துருக்காங்க. 590 ரூபா போட்டிருக்காங்க, அடித்து இப்போ 399 ரூபா மாற்றிருக்காங்க. ஸோ நாளை நைட்டு பஸ் இது. அடுத்து சைடு லோயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1368 ரூபா, 1668 ரூபா போட்டு 300 ரூபா லெஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் சைடு அப்பருக்கு போனோம்னா 1325 ரூபா ரேட்டு 1065 ரூபா லெஸ் பண்ணியிருக்காங்க.
ஷேரிங் பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1090 சீட்டை 790 மாற்றிருக்காங்க. அப்படியே ஷேரிங் பெட்டில் ஜன்னல் சைடு பார்த்தீங்கன்னா சேம் ரேட்டு தான் ரெண்டுமே. இப்போ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு ரேட்டு கொடுப்பாங்க. ஸோ இதுவுமே அதே ரேட்டு தான் கொடுக்குறாங்க, பரவாயில்லையே. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பரில் ஃப்ரண்ட் சைடு 1500 கொடுக்குறாங்க, அந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதாங்க 399, 455, 596, 653, 790, 1065, 1368. ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் வந்து சீட்டில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1600 சாரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 596 ஒரு சீட்டில். அதே இது செகண்டுக்கு மாற்றணும்னா 653 வரும். அதே மிடிலுக்கு போயிட்டோம்னா அதே 653 கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி சீட்டு கொட்டணும்னு வச்சோம், கடைசிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு 455 ரூபா. ஸோ இதுதான் ஜிங் பஸ்ஸில் இருக்க கேட்டகிரி வைஸாக இருக்க ரேட்டுங்க ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவுக்குள்ளே எந்தெந்த சைடில் ஜிங் பஸ் வந்து ஆப்ரேட் ஆகுதோ அதோட எல்லாமே இந்த ஆப்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிங் பஸ் ஆப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க, நிறையா பஸ் ஆப்ரேட் ஆகுதுங்க மதுரை டு சென்னைக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 பஸ்ஸு மதுரை டு சென்னைக்கு ஜிங் பஸ் ப்ளஸ் மூலயமா ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2 ஆரண்ணு பண்ணி போகுதுங்க. இந்த பஸ்ஸும் பார்த்தோன்னா ஜிங் பஸ்ஸு இன்டர்சிட்டி அந்த பஸ் மாதிரி தான் ஃப்ளெக்ஸ் பஸ்ஸு. கைஸ் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை 3 மணி. ஸோ நம்ம பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 10 நிமிஷம் ஹால்ட்டிங்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லா பஸ்ஸும் நிற்கிதுங்க. ஸோ இடமே இல்லை. ஸோ நம்மளுமே வெயிட்டிங்கு பார்க்கிங்காண்டி 10 நிமிஷம் ஹால்ட்டிங்க இந்த இடத்துல வந்து. கைஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு டீயெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பேக்கரியை வந்து பார்த்தீங்கன்னா லைன் கட்டி நிற்கிறாங்க. இந்த பேக்கரிக்கு அவ்வளோ போட்டிங்க. நிறையா பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக நிற்கிறாங்க. சில பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேயே நிற்கிது. பைபாஸ் மீன் பார்த்தீங்கன்னா வரிசையாக தாண்டி அந்த லெஃப்ட் சைடு கொஞ்சம் இடம் வச்சுருக்காங்க அந்த பேக்கரி வாசலில். ஸோ அந்த இடத்துலையும் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா
இடம் இல்லாமல் பின்னாடி பைபாஸ் ரோட்லேயே நிப்பாடி இருக்காங்க சில பஸ்ஸஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி டிராஃபிக்காக இருக்குது. இந்த பேக்கரியில் அவ்வளோ டிமாண்ட் இருக்குங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் போகிற ஃபெசிலிட்டிஸும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பேக்கரியில் தேவைப்படுற ஸ்நாக்ஸு அது போக வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து விற்கிறாங்க. ஸோ நீங்களுமே இந்த பஸ்ஸை ட்ராவல் பண்ணி வரும்போது 3 மணிக்குள்ள ஸ்டாப்பிங் வரும். ஸோ அங்கே இறங்கி ஒரு 10 நிமிஷம் வெளியே நின்றுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிருங்க. ஸோ ஒரு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் தான். ஸோ டேரெக்டாக கோயம்பேடு போயிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் ஆல்ட்டிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து இப்போ ரெஸ்ட் ஸ்டாப்பில் வண்டியை டிபார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து செங்கல்பட்டு ரோடுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷாப்பிங்களும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில், மரமே நகர், காட்டான்குளத்தூர், சென்னை கிளம்பாக்கம், பெருங்குளத்தூர். ஸோ அப்படியே பார்த்தா ஒவ்வொரு ஷாப்பிங்கும் ஒரு டீகோடிங் ஆகிறதுக்கு. ஸோ அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்பஸில் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜஸ் வருங்க. ஸோ நம்மளோட மெயில் ஐடி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்தா மெசேஜ் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ பஸ்ஸோட டைமிங்கு, டேட்டு, போர்டிங் பாயிண்ட்டு, பிஎன்ஆர் நம்பரு, சீட் நம்பரு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங்கு, அப்புறம் மார்சலோடைய நம்பர் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ பஸ்ஸை வந்து லைவாக நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த பஸ்ஸு எங்கே போய்ட்டுருக்கிறத காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்குள்ளே போனோங்க. லிங்க்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு எங்கே லைவாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா. அந்த லொக்கேஷன் இப்போ இதை மட்டும் கிளிக் பண்ணிட்டா போதும். ஸோ நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ விழுப்புரம் தாண்டி இருக்குங்க. சாரி, விழுப்புரம் நியர், விழுப்புரம் தாண்டல, விழுப்புரத்தோடைய அவுட்டரில் நம்ம இப்போ இருக்கோம். கண்டம்பாக்கம். ஸோ விழுப்புரத்தோடைய அவுட்டருங்க. ஸோ இப்போ லைவாக போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, நமக்கு லைவ் ட்ராக் பண்ணிக்கலாம். பஸ்ஸு டிபேட் ஆகிற ஒரு 40 நிமிஷத்துக்கு பிஃபோராகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். பஸ்ஸு நம்பரு, டைமிங்கு, டேட்டு, ஸோ மார்சல் நம்பரோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று வாட்ஸ்அப்பில் வருங்க. ஓகேங்களா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10:30 மணினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு கால் பண்ணிடுவாங்க. ஸோ போர்டிங் பாயிண்ட்டுக்கு வர சொல்லிடுவாங்க. நம்ம பஸ் ஏறதுக்கு முன்னாடி ஓடிபி சொல்லணுங்க. ஸோ ஓடிபி சொன்னால் தான் நம்ம வந்து உள்ளே ஏற முடியும். ஸோ மார்சல் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் அந்த மார்சல். ஸோ இவங்க வந்து நம்ம வந்து ஓடிபி சொன்னோம்னா நமக்கு வந்து மாதிரி டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆனோடனே உள்ளே ஏற்ற விட்ருவாங்க. ஸோ உள்ளே ஏறி நம்ம உட்காந்துக்கலாங்க. கைஸ் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:45 ஆகுது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையோடைய அவுட்டர் ஏரியா காட்டான்குளத்தூருங்க. ஸோ அது நியரில் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரோடு நல்ல ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. டைம் வந்து 5:55 ஆகுது. ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் வந்து ரீச் ஆயிடுச்சு கிளம்பாக்கத்துக்கு. ஸோ உண்மையிலே ஒரு ஆச்சரியப்பட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஸோ இந்த பஸ்ஸோட ஸ்பீடே வந்து பார்த்தீங்கன்னா 80 தான். 80 மேலே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து போகாது, 100 120 போகாதுங்க. ஆனால் மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைம்லேயே கொண்டு வந்திருக்காங்க, அந்த 80 ஸ்பீட்லேயே ரன் பண்ணி. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செங்கல்பட்டு டோல்கேட் தானதுக்கப்புறம் சிங்கப்பெருமாள் கோயில், மரமே நகர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடங்குளத்து இந்த ரோட்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ கிளம்பாக்கம் தாண்டி வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அப்பையும் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து காலியாக தாங்க இருக்குது. இந்த ரோடெலாம் இப்படி இருந்து நான் பார்த்ததே கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் நம்ம ஆன் டைமாகவே கீப் பண்ணி போயிடலாம். ஆனால் ரைட் சைடில் வந்து கொஞ்சம் எல்லாம் வெளியே வராங்க போல், அங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. பட் இந்த பக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பெருங்குளத்தூருங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்குங்க. ஸோ பேசஞ்சர் டீபோர்டிங் ஆகுறாங்க. ஸோ வண்டி ஆன் டைம் டீபோர்ட் வந்துருக்கு. ஸோ பெருங்குளத்தூர் இந்த பாலம்லாம் கட்டினால டிராஃபிக் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. ஸோ பாலம் கட்டுறதுனால அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். இன்றைக்கி வாரங்க ரொம்ப காலியாக இருக்குது. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி 15 நிமிஷம் ஆகுதுங்க. ஸோ நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இப்போது போரூர் டோல்கேட்டுங்க. ஸோ எங்கேயுமே டிராஃபிக் இல்லாமல் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி 20 நிமிஷங்க. ஸோ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வயல் ஏரிக்கரை பஸ் ஸ்டாப். ஸோ அந்த சரௌண்டிங் வந்திருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டீபோர்டை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பெருமாண்டி. ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த மெட்ரோ லைனாக இல்லை நார்மல் ஃப்ளைஓவர் பிரிட்ஜான்னு தெரிலங்க, தூண் வந்து வேலை பார்க்காம இருந்தாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 இயர் அப்படியே தூணை மட்டும் போட்டு வச்சுட்டாங்க இந்த ஏரியாவில். இருங்க தண்ணியில் ஏறி போகுது, சரியாக காமிக்க முடியல, போனதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ மதுரை வயல் டீபோர்டிங்கை தாண்டி பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ கோயம்பேடு நோக்கி போயிட்டுருக்குங்க. ஸோ தூண்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலாகவே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கே ஆகாமல் இருந்துருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். முன்னாடி சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது மெட்ரோ லைனா இல்லை ஃப்ளைஓவர் லைனான்னு தெரில. பரவாயில்லைங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஏரியாவுக்கு ஒரு விடியல் வரப்போகுது. இந்த பாலம் போட்டால் டிராஃபிக் அதிகமாக இருக்காதுங்க, ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு பிஃபோராகவே வந்து அரைவலாக இருக்குங்க கோயம்பேடுக்கு. 6:40 டைம் வந்து 6:30 தாங்க ஆகுது. கொஞ்சம் இங்கே டிராஃபிக்காக இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸு போனதுக்கு தான் நம்ம வந்து லீவ் ஆகி வெளியே போக முடியும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் டீபோர்டிங் ஸ்டாப்புங்க கோயம்பேடு சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்டு. ஸோ அதான் லாஸ்ட் டீபோர்டிங் ஸ்டாப்பு. ஸோ நியர்பையில் தான் இருக்கோம் நம்ம. ஸோ நம்ம வந்து இங்கே டீபோர்ட் ஆகிட்டு வீடியோவை எண்ட் பண்ணிடலாம்.
பாய்ண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. சரி ஓகே ப்ரோ, வரேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. பைடா. கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் நம்ம வந்து கோயம்பேடுடைய சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அரைவல் ஆகிட்டோம். ஸோ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவும் உள்ள இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி அவ்வளோ அருமையாகவும் டிரைவரோட கோஆப்ரேஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷலோட கோஆப்ரேஷன் அண்ட் கிளீனரோட கோஆப்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. வண்டியுமே ஆன் டைமில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 80லே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆன் டைமில் வந்துங்க ரொம்பவே ஆச்சரியப்படுற விஷயம் தான். அது ஒரு ப்ளஸ். இன்னொரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டிராஃபிக்கே இல்லைங்க. அந்த சென்னைக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இருக்க டிராஃபிக்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் வந்து சல்ல நம்ம கோயம்பேடு ரீச் ஆகிட்டோம். ஸோ இதோ வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அதை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்க்காம இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? அனைவருக்கும் டாட்டா பை பை, see you.